வணக்கம். வந்தார்கள் வென்றார்கள். எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன். பாகம் 20 3ஆம் பகுதி. மிஞ்சியது வெறும் கனவு. வால்முனையை உபயோகித்தோ இல்லைன்னா வாரிசா இருந்த ஒரே ஒரு காரணத்தாலோ சிறுமதியாளர்களோட அரியணை கைப்பற்றி ஆட்சியை அலங்கோலப்படுத்திய அவலங்கள்லாம் வரலாற்றில் நிறையவே இருக்குது. இந்த கரும்புள்ளிகள்லாம் தனிப்பட்ட சீரழிவையும் மீறி சில சமயங்களில் சாம்ராஜ்யங்கள்லாம் சுதாரிச்சுக்குது. ஆனால் மக்கள் நலனை மதிக்கெட்டு போய் ஆட்டம் போடுற கேடுகிட்ட தலைவர்கள் தொடர்ந்து வரிசையாக வந்து தொலைக்கும் பொழுது நாடும் தள்ளாட்டம் போடுது. கூடவே அந்த சாம்ராஜ்யத்தோட மறைவுக்கு வரலாறு இரங்கற்பா படிக்க தவிர்க்க முடியாதனாலும் ரொம்ப சீக்கிரமே வந்து சேர்ந்துருது. இந்தியாவை பந்தாடிட்டு திரும்பி போன நாதிர் ஷா 8 ஆண்டு கழித்து ஒரு பாரசீக கொலையாளியோட தனிப்பட்ட குருவாலுக்கு பலியானார். அவர் விட்டுட்டு போன அகமது ஷா அப்தாலின்ற ஒரு புலி 16 அடி பாய்ந்தது. நாதிர் ஷாவோட பிரதம தளபதிகளில் ஒருவர் தான் இந்த அப்தாலி. எஜமானோட மறைவுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் காபுல், காந்தஹார் பகுதிகளை வளர்த்து போட்டு ஆட்சி அமைத்தார் இந்த வீரர். ஏற்கனவே நாதிர் ஷாவோட டெல்லிக்கு வந்து ருசி கண்ட இந்த பூனை தன்னோட பங்குக்கு இந்திய மண் மீது குறிவைத்தது. 1748ஆம் ஆண்டு ஆரம்பித்து 1761 வரை 5 முறை இந்தியாவுக்கு இவர் படையெடுத்தார். 1748ஆம் ஆண்டில் 12,000 வீரர்கள் அடங்கிய படையோட இந்தியாவில் நுழைந்த இவரை முகலாய பாதுஷா முகமது ஷாவோட வாரிசான அகமது ஷாவோட படை சமாளித்து துரத்தி அடித்தது. திரும்பவும் 1750 வந்து இந்திய எல்லைக்குள் நுழைந்த அப்தாலி பஞ்சாப் பிரதேசத்தை கைப்பற்றினார். இவரோட அடுத்த படையெடுப்பில் காஷ்மீர் ஆப்கானியர்கள் வசம் போனது. முகமது ஷா இறந்த பிறகு தன் 22 வயதில் அரியணை ஏறிய இந்த அகமது ஷா ஒழுக்கக்கேட்டின் மறு உருவமாக இருந்தார். அவரோட தாய் உத்தாம்பாய் மோசமான பெண்மணி. ஜாவித் கான்ற ஒரு அலியோட கும்மாளம் அளித்த அந்த பெண்மணி அகமது ஷாவையும் அந்த புறத்தில் இழுத்து போட்டா. அங்கிருந்து பாதுஷா மீளவே இல்லை. அமைச்சர்களும் பிரதானிகளும் மன்னரை சந்திக்க அனுமதி கிடைக்காம தவிச்சாங்க. அந்த புறத்தில் தனக்குன்னு ஒரு அரியணையை போட்டுக்கிட்டு ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டிருந்த அந்த அலியிடம்தான் மனுக்களை தந்துவிட்டு திரும்ப வேண்டிய நிலை இருந்தது. அறிவிழந்த மன்னர் ஆட்டம் போட்ட அலி இவர்களோட ஆர்ப்பாட்டம் கண்டு நெஞ்சு பொறுக்காம போன அரசவை பெரியவங்க அதிரடி புரட்சிக்கு பச்சை கொடி காட்டினாங்க. இமாத் உல் முல்க் என்ற அதிகாரியோட தலைமையில் ஒரு சிறு படை அந்த புறத்தில் நுழைஞ்சுது. சல்லாபத்தில் இருந்த மன்னர் அகமது ஷாவை இழுத்து கொண்டு வந்து சிறையில் தள்ளி முதல் வேலையாக அவரோட கண்களை குத்தி குருடாக்குனாங்க. தலையை சீவாமல் விட்டால் அடுத்தபட்ச தண்டனையாக கண்களை தோண்டி எடுத்துடுறது அந்த காலத்தில் வழக்கமாக இருந்தது. பார்வை இழந்தவங்களுக்கு என்னதான் திறமை இருந்தாலும் அவங்க பதவி பொருளை இறங்க மாட்டாங்கன்றது அவங்களோட எண்ணம். சிறையில் தள்ளப்பட்ட அகமது ஷா தாகத்தால் தவித்து கதற சைபுல்லான்ற ஒரு சிறை அதிகாரி ஒரு மூளையில் பூச்சி பொட்டோட நாற்றமடித்து கொண்டிருந்த ஒரு பானை தண்ணீரை கொண்டு வந்து இகழ்ச்சியோட அகமது ஷாவோட முகத்தில் உயர்த்தி வாயில் கொட்ட, முந்தைய நாள் வரை வைரங்கள் பதிக்கப்பட்ட தங்க கிண்ணத்தில் ஒயின் அருந்திய பாதுஷா இந்த பானை தண்ணீரை ஆவலோட தொண்டைக்குழி இறங்க ஏற குடித்த கொடுமை நடந்தது. இப்படி தன் ஒன்றுவிட்ட சகோதரரை சிறையில் தள்ளிட்டு அரியணையில் அமர்ந்தவர் 2ஆம் ஆலம்கீர். பெயருக்கு தான் அரசர், நடந்தது என்னவோ அதிகாரி இமாத் உல் முல்க் ஆட்சிதான். இந்த அதிகாரியோட இரும்பு பிடியிலிருந்து கழற்றி கொள்ள பார்த்தார் ஆலம்கீர். ஆனால் 1759 பதவியிலிருந்து அகற்றப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார் 2ஆம் ஷா ஆலம். இவரும் வெறும் பொம்மை தான். அந்த நேரம் பார்த்து ஆப்கானிய அப்தாலி மறுபடி படையெடுக்க பதவி இழந்த ஷா ஆலம் 12 காலம் பரதேசிய போல தெரிந்தார். வலுவா வளர்ந்திருந்த மராட்டியர்களோட உதவியை நாடினார். மனமிறங்கிய மராட்டியர்கள் அந்த பரிதாப பாதுஷாவை டெல்லி அரியணையில் அமர்த்தினாங்க. பாவம் ஷா ஆலம் அரண்மனை காவல் அதிகாரி குலாம் காதிர் அப்படின்றவரால் நேர்ந்த கொடுமைகளை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. யார் கட்டுப்பாட்டெலாம் இல்லாமல் போய்விட்ட அரண்மனைக்குள்ள நிராதரவாக நடுங்கி கொண்டிருந்த பாதுஷாவை புரட்டி எடுத்து சித்திரவதை செய்தான் இந்த அதிகாரி. பாதுஷாவை நிர்வாணப்படுத்தி சவுக்கால் அடித்து கண்களை தோண்டி எடுத்து உதைத்து மிதித்து, மேலும் இந்த சித்திரவதைகள்லாம் எழுத முடியாத அளவுக்கு கேவலமானவை. பாதுஷாவோட மகன்களுக்கும் அதே கதி. தர்பாரில் சவுக்கால அடித்து அந்த சிறுவர்களை நடமாட வைத்தான் அந்த கொடுங்கோலன். அரசகுல பெண்மணிகளும் சொல்ல முடியாத அவமானங்களுக்கு உள்ளானாங்க. கடைசியாக ஒரு வழியாக உள்ளே புகுந்த கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் பாதுஷாவை காப்பாற்றினாங்க. 1806 ஷா ஆலம் இறக்க அவர் மகன் 2ஆம் அக்பர் ஷா அரியணை அமர்த்தப்பட்டார். இந்த காலகட்டத்தில் முகலாய சாம்ராஜ்யத்தின் எல்லைகள் அரண்மனையின் 4 சுவர்கள் தான். வெளியே முழுமையாக இந்தியா கைமாறி போய்விட்ட நிலை. வறுமையில் வாடிய முகலாய சக்கரவர்த்திக்கு கிழக்கிந்திய கம்பெனி உதவித்தொகை அளித்து பின்னணியில் நாட்டை ஆண்டது. 1837 அக்பர் ஷா இறந்தவுடன் ஆட்சிக்கு வந்த 2ஆம் பகதூர் ஷா தான் முகலாய சாம்ராஜ்யத்தின் மிக கடைசி மன்னர். முகலாய சாம்ராஜ்யத்துக்கு முற்றுப்புள்ளியாக வந்த பகதூர் ஷா மென்மையானவர், மிக சிறந்த கவிஞர். ஒருவேளை பேரரசர் அக்பருக்கு பிறகு இவர் ஆட்சிக்கு வந்திருந்தா பெருமை மிக்கதொரு சக்கரவர்த்தியாக திகழ்ந்திருக்கக்கூடும்.
வசதி ஏதும் இல்லாத சூழ்நிலையில் அரண்மனையை கூட்டி பெருக்க கூட ஆள் இல்லாமல் குப்பை கூலங்களுக்கும் ஒட்டடை தோரணங்களுக்கும் நடுவே பரிதாபமாக பாதுஷா அப்படின்ற பேரில் வாழ்ந்து வந்தார் பகதூர் ஷா. மற்ற எந்த முகலாய பாதுஷாக்கும் கிடைக்காத ஒரு பெருமை இவருக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம். அதாவது கேமராவில் புகைப்படம் எடுக்கப்பட்ட ஒரு பெருமை. ஆண்டு 1857. தங்கள் என்ஃபீல்ட் துப்பாக்கிகளின் உபயோகப்படுத்தப்பட்ட கிரீஸில் பசு மற்றும் பன்றி கொழுப்பை பிரிட்டிஷ்காரர்கள் கலந்ததை அடுத்து வெகுண்டு போய் போராட்டத்தில் இறங்கினாங்க இந்து மற்றும் முஸ்லீம் சிப்பாய்கள். இந்த சிப்பாய் கழகம் வெடித்ததை தொடர்ந்து இனி எந்த மறைமுக ஆட்சியெல்லாம் சரிப்படாதுன்னு முடிவு கட்டியது பிரிட்டிஷ் அரசு. சிப்பாய் கழகத்துக்கு ஆதரவு தந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் பகதூர் ஷா. ஒரே நாளில் கைப்பற்றப்பட்ட டெல்லியை மீண்டும் மிருக பலத்துடன் இராணுவம் கொண்டு கைப்பற்றியது பிரிட்டிஷ் நிர்வாகம். அப்போ அரண்மனையிலிருந்து தப்பி சென்று ஹுமாயூன் கல்லறைக்குள் ஒளிந்து கொண்டது பகதூர் ஷா குடும்பம். செப்டம்பர் 22, 1857 கேப்டன் வில்லியம் ஹாட்சன் தலைமையில் சென்ற சிறு படையிடம் பதறி பதுங்கி கொண்டிருந்த பகதூர் ஷா சரணடைந்தார். கூண்டோடு ராஜ குடும்பத்தை பிரிட்டிஷ் அதிகாரிகள் கைது செஞ்சாங்க. மனிதர்கள் மாறினாலும் மனப்பான்மை எங்கே மாறுது? கைது செய்யப்பட்ட அரச குடும்பத்தை செங்கோட்டைக்கு கொண்டு வர வழியில் பகதூர் ஷாவிடமிருந்து அவருடைய 2 இளம் மகன்கள் பிரிக்கப்பட்டாங்க. பல்லக்கில் சென்று கொண்டிருந்த பாதுஷா என் மகன்கள் என்று அலற ஹாட்சன் ஒரு மரத்தின் ஓரமாக அந்த சிறுவர்களை தள்ளி கொண்டு போய் 2 பேரையும் கொடூரமாக சுட்டு கொன்றான். சிறுவர்களின் உடல்கள் சாந்தினி சவுக் கடைவீதியில் பொதுமக்கள் பார்வைக்காக தொங்கவிடப்பட்டது. செங்கோட்டையில் ஆங்கிலேயர்கள் ஆர்ப்பாட்டமாக நடமாட ஒரு தூண் அருகே கால்களை மடக்கியவாறு கிழிந்த உடைகளுடன் பீதி நிறைந்த விழிகளுடன் உடல் நடுங்க முகலாய கடைசி பாதுஷா பகதூர் ஷா அமர்ந்திருக்க அவருக்கு குற்றவாளி என்று ஆங்கிலேய நீதிபதியால் தீர்ப்பு வழங்கப்பட்டது. தண்டனையாக பகதூர் ஷா கப்பலில் ஏற்றப்பட்டு பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். ரங்கூனில் நிராதாரமாக இறந்தார். பாபரின் வழித்தோன்றலும் கடைசி முகலாய சக்கரவர்த்தியுமான பகதூர் ஷா 1858 பிரிட்டிஷ் பார்லிமெண்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்தின் மூலம் முகலாய ஆட்சி முடிவுக்கு வர இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் போனது. அன்றிலிருந்து இந்திய நாடு ஒரு புதிய நட்சத்திரத்தின் கைவசம் மாறியது. அந்த பிரிட்டிஷ் நட்சத்திரத்தின் பெயர் விக்டோரியா மகாராணி. இதோ கப்பலில் பர்மா நோக்கி கைதியாக செல்லும் பகதூர் ஷா கண்களில் நீருடன் ஒரு கவிதை எழுதி கொண்டிருக்கிறார். சற்று எட்டி பார்ப்போம் வாருங்கள். நான் நேசித்த எல்லாமே எங்கோ போனது. இது இலையுதிர் காலம். இழந்தது பூந்தோட்டம் தன் அழகையெல்லாம். நான் இன்று மின்னிய பழம்பெருமையின் மிஞ்சிய விரும் நினைவு. முடிந்தது முகலாய சகாப்தம். நன்றி, வணக்கம்.